கண்களை மெதுவாக மூடிக்கொள்வோம். கைகள் இரண்டையும் பூமி தாய் மீது வைப்போம். ஸ்ரீ மாதாஜி, இன்றைய கூட்டு தியானத்திற்கு உங்கள் குழந்தைகள், உங்கள் சீடர்கள் பல இடங்களிலும் இருந்து கூடியிருக்கின்றோம். இந்த தியானம் நன்றாக நடக்க தங்கள் அனுமதியையும் ஆசிகளையும் வேண்டுகிறோம் தாயே. ஸ்ரீ மாதாஜி, நம் நாடிகளில் இருக்கும் எல்லா பிரச்சனைகள், உபாதைகள், எதிர்மறை சக்திகளை இந்த பூமி தாயின் வழியாக எடுத்து விடுங்கள் தாயே. நம்மை நடுநிலைக்கு, நம் கவனத்தை நம் மைய நாடியில் நம் ஆத்ம வளர்ச்சியில் எப்போதும் வைத்திருக்க அருளுங்கள் தாயே. கவனத்தை நாம் இடது மூலாதார சக்கரத்தில் வைப்போம். நாம் இடது கையை மடி மீது வைக்கலாம். வலது கை தொடர்ந்தும் பூமி தாயில் இருக்கட்டும். ஸ்ரீ கணேசரே, இன்றைய தியானம் சுபீட்சமாக மங்களகரமாக நடைபெற நாம் பணிவுடன் தங்களை பிரார்த்திக்கின்றோம். நமக்கு தூய விருப்பத்தையும் கள்ளம் கபடமற்ற குழந்தை தன்மையையும் அருளுங்கள். இப்போது வலது கை மடி மீது இருக்கட்டும். இடது கை பூமி தாயில் வைப்போம். நமது வலது மூலாதார சக்கரத்தில் கவனத்தை வைப்போம். ஸ்ரீ கார்த்திகேயரே, நம் உள்ளேயும் வெளியேயும் இருக்கும் எல்லா தூய்மையற்ற சக்திகள் எதிர்மறை சக்திகளை அழிக்கும் சக்தியை நமக்கு தார். நம் பவித்திரத்தை, தூய்மையை குலைக்கும் எவ்வித சக்தியையும் எதிர்க்கும் ஆற்றலை தாருங்கள். பொழுது இடது கை மடி மீது வரட்டும். இரு கைகளும் மடி மீது மெதுவாக மூலாதாரத்தில் இருந்து ஒவ்வொரு சக்கரமாக முள்ளந்தண்டு வழியாக நம் கவனத்தை சஹஸ்ரார சக்கரத்திற்கு எடுத்து வருவோம்.
3 தடவைகள் செய்வோம் கூட்டாக. ஒவ்வொரு தடவையும் செய்யும் போது ஓம் என்ற மந்திரத்தை கூட்டாக உச்சரிப்போம். ஓ நம் முழு கவனமும் சஹஸ்ரார சக்கரத்தில் இருந்தவாறே 3 மகா மந்திரங்களை பாடலாக கேட்டு தியானத்தை தொடர்வோம். त्वमेव साक्षात् श्री महालक्ष्मी महासरस्वती महाकाली त्रिगुणात्मिका कुंडलिनी साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात् श्री सहस्रार स्वामिनी मोक्ष प्रदायिनी माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। தொடர்ந்து நமது கவனத்தை சஹஸ்ராரத்தில் வைப்போம். வைத்து எம்மை
சாட்சி பாவமாக நாம் அவதானிப்போம். எமது உள்ளம் உச்சம் தலை, இரு உள்ளம் கைகள், குளிர் நுண்ணதிர்வுகளை உணரக்கூடியதாக இருக்கிறதா என்பதை நாம் பார்ப்போம். சூடாக இருந்தாலோ அல்லது வேறு ஏதாவது அனுபவங்கள் இருந்தால் அவற்றை நீங்கள் சாட்சி பாவமாக பாருங்கள். தொடர்ந்து எந்த ஒரு எண்ணமும் இல்லாமல் தொடர்ந்து அதை நீங்கள் சாட்சி பாவமாக பாருங்கள். நாம் கடந்த வகுப்புகளில் இருதய சக்கரத்தில் கவனத்தை வைத்தோம். நமது தூல சரீரத்திலும் சரி, சூட்சும சரீரத்திலும் சரி, இருதய சக்கரம் மிக முக்கியமான ஒன்று. நமது அங்குதான் நாம் எம்மை படைத்த அந்த சக்தியின் பிரதிபலிப்பான ஆத்மா இருக்கிறது. எனவே தூய்மையான இருதயம் எல்லாவற்றிற்கும் அடித்தளமாக இருக்கிறது. அது இருக்கும் போது அனைத்தும் நன்றாக வேலை செய்கிறது. நமது இடது இருதயம் இடது நாடியோடு தொடர்பானது. தூய விருப்பம், நமது விருப்பம் நாம் ஆத்மாவாக வருவது, அதாவது அந்த இறை நற்பண்புகளை நாம் நமக்குள் இருந்து பிரதிபலிப்பதே நமது பிரதானமான தூய விருப்பம். அது இருந்தால் மற்றவை தானாக வேலை செய்கிறது. நமது வலது இருதயம், நமது வலது நாடி தூய செயல்களை குறிக்கின்றது. ஹார்ட் புட் இன் ஆக்ஷன், அதாவது நமது இடது இருதயத்தில் இருக்கும் நமது தூய விருப்பத்தை நாம் வலது இருதயத்தால் வெளிப்படுத்துகிறோம், செயல்படுத்துகிறோம். அதற்கான மனோபலம், நல்லெண்ணம் என்பவற்றை நமக்கு ஸ்ரீ சீதாராம பிரான் அருளியுள்ளார். இது மிக அழகான ஒன்று. நமது இடது விதியத்தில் நாம் ஸ்ரீ சிவபெருமானை பிரதிபலிக்கின்றோம். வலது இருதயத்தில் ஸ்ரீ விஷ்ணுவின் அவதாரமான ஸ்ரீ ராமபிரான் இருக்கின்றார். அவர்கள் இருவரும் சேர்ந்தே வேலை செய்பவர்கள். நமக்கு தெரியும், ஸ்ரீ ராமபிரான் அவதரித்த போது ஸ்ரீ சிவபெருமானின் ஒரு அங்கமான ஸ்ரீ ஹனுமான அவதரித்து ஸ்ரீ ராமபிரானுக்கு சேவகனாக முழு உதவியையும் செய்தார். அதாவது இருதயத்தின் நற்பண்புகளை செயல்படுத்துவதற்கு அவர் முழு உதவியையும் செய்தார். நடு இருதயத்தில் இந்த பிரபஞ்ச சக்தி, தாய் சக்தி நமக்கு தேவையான அனைத்து பாதுகாப்பையும் தருகிறது. எனவே இருதயம் மிகவும் முக்கியம். இருதயத்தில்
நாம் தூய்மையாக இருக்க வேண்டும். கள்ளம் கபடம் இல்லாத குழந்தை உள்ளம். இது மிகவும் எளிமையானது. ஒரு தாயை நாம் எப்படி நேசிக்க வேண்டும் என்று யோசித்தோமானால் இது மிகவும் எளிமையான ஒன்றாக, இதயத்தை தூய்மைப்படுத்துவது மிகவும் எளிமையான ஒன்றாக வந்துவிடும். ஸ்ரீமாதிஜி சொல்கிறார், இது எமது அனைவருமே எமது குழந்தை பருவத்தில் நாம் அனுபவித்த ஒன்று, தாய் அன்பு. யாராவது அது உங்களுக்கு கிடைக்கவில்லை என்று நீங்கள் உணர்ந்தால் அப்படி ஒன்றும் இல்லை. அந்த உணர்வை நீங்கள் கைவிட்டு விடுங்கள். உலகத்தாய் இடம் அந்த அன்பை நாம் பெற்றுக்கொள்ளலாம். அந்த வெற்றிடம் நிரப்பப்படலாம். எனவே கடந்த காலம் முடிந்த ஒன்று, நமது இதயத்தை நாம் அது உலகத்தாயின் அன்பால் கருணையால் நிரப்புவோம். எனவே இன்று தியானத்தை ஹேம்நாத்ஜி அவர்கள் மலேசியாவில் இருந்து நடத்துவார். நாம் குண்டலினி அன்னையை எழுப்பி கவசமிட்டு ஹேம்நாத்ஜி நீங்க அதை கைட் பண்ணலாம். பண்ணி நீங்க ஜெய் ஸ்ரீ மாதாஜி. அனைவருக்கும் இப்போது குண்டலினி அன்னையை எழுப்பி கூட்டாக கவசம் எடுத்துக்கொள்வோம். Hand has to be put in front like that, and the right hand is to be turned in a clockwise manner. Let's do it like that. You start moving it up, take it up like this, take it up, push back your head and loosen your shoulders and give it a twist. Now you tight up there. One. You'll see the result just now, the proof of it. Now again do it. Take it up, push back, give another time. Now the third one has to be 3 times you have to tighten. Again do it. It's very simple. Everybody can do it. 1, 2, and 3. Like this. And give a kind of a protection to your aura. Now 1, this one protection to the 7 centers, so 7. Then 2, then again the 3, then the 4, then the 5, all the centers, then to the 6, and then to the 7. இப்போது நம்மளின் கவனத்தை முழுமையாக நம்மளின் மூலாதார சக்கராக்கு கொண்டு வருவோம். வலது புறம் கைகள் பூமியிலே பதித்து, இடது புறம் கைகள் மடியில இருக்க வேண்டும். நம்ம மூலாதார சக்கராலை அமர்ந்திருக்கிறாரு ஸ்ரீ கணேசர். ஸ்ரீ கணேசரை தயவு செய்து எங்களுக்கு தூய ஞானத்தை மற்றும் விவேகம், கள்ளம் கபடம் போன்ற குழந்தை குணங்கள், தூய அன்பை
தந்து அருள்கள் கணேசரே. சிறிது நேரம் கவனம் மூலாதார சக்கராலை இருக்க வேண்டும். இப்போது கவனத்தை நம்மளின் சுவாதிஷ்டான சக்கராவிற்கு கொண்டு வருவோம். நம்ம சுவாதிஷ்டான சக்கராலை அமர்ந்திருக்கிறார்கள் பிரம்மதேவர், சரஸ்வதி, ஸ்ரீ பிரம்மதேவர் சரஸ்வதியை தயவு செய்து எங்களுக்கு தூய ஞானத்தை மற்றும் தூய கவனத்தை எங்கள் தூய்மையான படைப்பாற்றல் தன்மைகளை வெளிப்படுத்துங்கள். கவனத்தை மெதுவாக நம்மளின் நாபி சக்கராக்கு கொண்டு வருவோம். எனக்குள் இருக்கும் தெய்வீக அன்னையை தயவு செய்து எனக்கு மனம் திருப்தியை மற்றும் மன நிம்மதியை தந்து அருள வேண்டும் தாய். கவனத்தை மெதுவாக நமது பவசாகராக்கு கொண்டு வருவோம். அன்னை தயவு செய்து எனது பவசாகரால இருக்கும்
ஆதிகுரு தத்தாத்ரேயாவின் தன்மையை வெளிப்படுத்தி ஒளி ஊற்றி தூய்மைப்படுத்தி விடுங்கள் அன்னை. அன்னை தயவு செய்து எனக்குள் இருக்கும் குருவின் தன்மையை வெளிப்படுத்தி விடுங்கள் தாய். அன்னை, என் குரு தத்துவத்துக்கு எதிர்ப்பாக நான் செயல்பட்டிருந்தால் தயவு செய்து எங்களை மன்னித்து அருள வேண்டும் தாய். தாங்கள் போல் எங்களையும் ஒரு சிறந்த குருவாக ஆக்குங்கள் தாய். கவனத்தை மெதுவாக நமது இதய சக்கராக்கு கொண்டு வருவோம். அன்னை, தயவு செய்து எனக்கு பாதுகாப்பை தந்து அருளுகள் தாய். அன்னை, தயவு செய்து எனக்கு தூய அன்பை தந்து அருளுகள் தாய். அன்னையே, தயவு செய்து எங்களை பொறுப்பேற்றவனாக இருக்க செய்யுங்கள் தாய். கவனத்தை மெதுவாக நமது இதய சக்கராவிற்கு கொண்டு வருவோம். ஸ்ரீமாதா, நான் ஒரு தூய ஆத்மா, அதுவே உண்மை. ஸ்ரீமாதாஜி, தயவு செய்து எங்களை முழுமையாக ஆத்ம நிலையிலை உணர வையுங்கள் தாய். அன்னை, நாங்கள் எங்கள் ஆத்மாக்கு எதிர்ப்பாக செயல்பட்டிருந்தால் தயவு செய்து எங்களை மன்னித்து அருளுகள் தாய். அன்னை, தயவு செய்து எங்களுக்குள் வாருங்கள் தாய்.
தாங்களின் வருகையால் நாங்கள் எங்கள் நுண் அதுருவுகள் மூலியமாக உணர செய்கள் தாய். கவனத்தை நம்ம விஷூதி சக்கராவிற்கு கொண்டு வருவோம். அன்னையை தயவு செய்து எங்களை சாட்சி பாவத்தில் பற்றற்ற நிலைகளை நாங்கள் இருக்க வேண்டும் தாய். அன்னை தயவு செய்து எங்களுக்கு கூட்டு தன்மையை தந்து அருளுதல் தாய். அன்னை நாங்கள் மற்றவங்களோட இனிமையாக இருக்க வேண்டும் தாய். எங்களுக்கு இனிமையா பேசுகின்ற தன்மையை தந்து அருளுகள் தாய். அன்னை தயவு செய்து எங்களை முழுமையாக குற்ற உணர்ச்சிகளிலிருந்து எடுத்து செல்லுங்கள் தாய். கவனத்தை மெதுவாக நமது அம்ச சக்கராவிற்கு கொண்டு வாருங்கள். அன்னை தயவு செய்து எங்களுக்கு பகுத்தறிவை தந்து அருளுகள் தாய். கவனத்தை ஆகிய சக்கராவிற்கு கொண்டு வாருங்கள். அன்னையிடம் மனசார கேட்போம். அன்னையை தயவு செய்து எங்களுக்கு மன்னிக்கிற தன்மையை தந்து அருள வேண்டும் தாய். தெரிஞ்சோ தெரியாமலும் நாங்கள் செய்திருக்கும் தவறுகளுக்கு மன்னித்து அருளுகள் தாய். நான் என்னையும் மற்றும் அனைவரையும் மனசார மன்னிக்கின்றேன். அன்னையே, நான் இந்த மமகாரம் இல்லை, நான் இந்த ஆணவம் அல்ல, நான் ஒரு
தூய ஆத்மா. எங்களுக்கு ஒன்றும் தெரிவதில்லை. நாங்கள் வெறும் உங்களின் கருவி. சகலமும் தாங்களே. அதை அனுபவிச்சு மகிழ்வரும் தாங்களே. கவனத்தை உச்சம் தலைக்கு எடுத்து வருவோம். ஸ்ரீ மாதாஜி, தயவு செய்து எங்கள் சஹஸ்ரார சக்கராவிற்கு குடிவார்கள் அம்மா. ஸ்ரீ மாதாஜி, தயவு செய்து எங்களின் யோக நிலையை நிலைநாற்றுகள் தாய். மாதாஜி, தயவு செய்து எங்களை சிந்தனை ஆற்ற நிலைக்கு கொண்டு செல்லுங்கள் தாய். சிறிது நேரம் கவனத்தை சஹஸ்ராரலை வைத்து தியானிப்போம். கண்களை மெதுவாக திறந்து கவனத்தை சஹஸ்ராலை வைத்து ஸ்ரீ மாதாஜியின் உரையை கேட்டு மகிழ்வோம். So to love God is even more difficult. Without seeing Him, without knowing Him, without knowing His bounties, without getting realization, it is very difficult. But today that is not the case. But still you have to have no fear in your mind. Trust. You trust yourself and trust others. First of all, try to trust yourself. If you have made mistakes, you have to say, yes, I have made mistakes, all right. So what? Trust yourself that you can correct yourself also. Trusting doesn't mean blind ego trip. It does not mean that.
Trust means that yes, I can correct myself. I can improve. I can do better. Some people think that if you trust yourself, then you should never confess anything that you have done wrong. That you should never say that it was wrong and I can correct. This is a wrong idea. You have to trust yourself by saying that yes, I have done mistakes, I have been doing wrong, I have been faltering, but I can correct. I have that strength within me. I can rise above all these things. I have that thing within me which I can use to my advantage. Trust yourself. Trust that you are realized. Trust that God loves you, that He has chosen you to be His instrument. Love yourself. You are unique, no doubt. As it is human beings, every individual is a unique person. But after realization, you are definitely a unique person. It never means ego trip. One has to use discretion about understanding. It never means ego trip. If you cannot correct yourself, you are not master of yourself. Yes, you are not perfect. You are unique, but you are not perfect. You have to perfect yourself. These words can be very confusing. When I say you are unique, immediately you think you are perfect. These are two words, unique and perfect. Somebody can be unique, but he can have imperfections. So you have to perfect yourself. And trust in yourself that you can perfect yourself through your Kundalini awakening, clearing your chakras. By understanding yourself, you can perfect yourself. You have to perfect. I have so many ways I tell you. Directly, sometimes indirectly, through friends, somehow point out that this is the problem with you. You should think that I am within you. I am that part within you which is discretion. When you do not understand your own discretion, I try to give you the direction by this way or that way. But people feel hurt, people feel bad, or some of them accept it. If you are seekers and if you are ascending, you are definitely unique, or especially blessed, and you have to pay special attention to yourself. You can't afford to play with yourself. So you have to discriminate between ego or ego trips as they call it and ascent. Ego trips bring you back with the worst hurting. It would be something like throwing you in the air and again you come back with a bump and break one of your necks or something like that. That's what ego trip is. But ascent is where you really rise above. Not only that you rise, but with you, you make others rise. In your ascent, you develop tremendous powers. The higher you ascend, the better it is. But not by understanding that I am perfect, you can ascend. Never so. There's a story of a teacher and his student. The teacher was very kind to the student
when he would come and show him his creations. He was very kind to him. And every time he would say that I have done this good and this is the thing that I have not been able to do. So will you please tell me how to correct it? And the teacher would say, yes, good. You better correct this part. Then do this. And one day the student came and said, now this is perfect. He said, you are no more student now. So he said, no more. You are not to come to me anymore. There was another student who was coming every day and correcting himself. And he told to his teacher that today I think I can teach others, but not yet perfect. He said, all right, you go and teach. The third one was a student who came, and he was always trying to see what was the mistake and how he has to correct, and how he worked very hard, very assiduous, very hard working. And he came to his teacher one day and he said, sir, I will not trouble you anymore now. He said, true, now you take my seat. That is what one has to understand. You ascend, you will become humbler. It is just the other way around, people understand. You see, when they ascend, they think we have achieved some special powers. I don't know, suddenly self-certification starts, you see. I'm very good in spirituality, I'm very high up and all that. This self-certificate starts. And then it can reach such a point that suddenly you found you are on the earth again. This kind of thing is not the way it works out. Actually, the people who ascend, there are certain qualities that show on them. The first thing is your collectivity. How collective you are. With how many people you can carry on. At how many things you can laugh. That is one of the biggest qualities. The second quality is that how much you accept another's domination, who cuts down your collectivity. You must have your personality separate from everyone. If you allow others to cut your personality, say for example, there's a boss and you are the employee, and the boss is not realized soul and you are a realized soul. Or maybe both are realized souls. Take it like that. And one of them is ascending. Then he becomes humbler, he becomes better, there are congenial relationships. But to a point. He will never compromise with his boss when it comes to his ascent, to his collectivity, to his giving, to his doing things for others. On that point, he'll never have any domination, because how much you feel responsible about yourself is the second point. How much you are responsible to be there, to be a cell in the heart. Any cell that fails, fails the heart. Every cell in the heart has to be extremely sensitive and extremely obedient to the self, to the spirit. It has to activate
work harder when there is need, there is emergency. And it enjoys the most. And no impurity should be allowed. The third point. As I told you, first is collectivity, secondly your responsibility. And third point is purity. Purity of your own heart, first of all. Of your own heart, about sincerity, cunningness. As I am saying this, you will be realizing that all Englishmen believe in the contrary. Nowadays, not olden times, but nowadays. Clean heart, transparent, open heart. Trust others. Talk to everyone with an open heart. Trust others. Why do you doubt? If you do not doubt yourself, you will not doubt others. What are they going to take away from you? What have you got? Nobody can take away your nose, eyes, nothing. It's all quite intact. It's all nicely glued down. So nothing is going to disappear. What are they going to hurt to a person who is a realized soul? If your heart is clean, you can see the other person clearly through and through. Innocence is such a powerful thing that even a glance is sufficient to kill a Satan. Purity of heart. Actually, when the heart becomes impure, the impurity flows down to other places. It is not the other way round. It is from the heart. Many people believe that it's the body that becomes impure. I think it is the heart which becomes really impure, and then it starts trickling down to the body, and then it is residual there, it settles down there. So have a clean, open heart like a child's heart. Open heart. What is there to be afraid of anyone? What is there not to trust anyone? What is there to be angry with anyone? Talk to everyone, shake hands with everyone, be nice to everyone. On the way you find somebody's difficulty, give him a hand. If somebody cannot sit properly or has a problem, you try to remove the problem. If the person cannot stand, give the place. Try to give from your clean heart. If your heart is not clean, it can never give. Now, how do you clean the heart? It's the subject which Felicity wanted me to discuss, is how to clean the heart. There is no broom available for that in the supermarket. There are no fairy liquids or anything to wash it down. But there is a way. Allow your heart to be drenched in your mother's love. Just allow. See how much she loves you. I trust you. People laugh at me sometimes. Some of these saints who are supposed to be very great people, they can't understand how I trust you. They say that, oh, these are all lost traces. These are horrible people. How do you trust them? They are not sannyasis, they are not sadhus, they are nothing. They are ordinary people. For them, your value is nothing. If you go to them,
They will make you stand on your head for 3 months. For 3 years they may hang you on a well. I don't know what they will do to test you. But I trusted you the day I saw you. The day you came to me, I trusted you. And I've worked on you from the very first day, knowing what you are, but I trust your spirit, that it would shine. In the same way, trust. We laugh at others. I've seen Sahajogis laugh at others, make fun of them when they come to. Trust them. When you will trust them, you will respect them also. So you have to believe in yourself and enjoy the way gently you are sweeping into the current of your mother's love. Just enjoy that. Like a flower that falls into the current and flows and enjoys all the beauties of that current. In the same way, you should enjoy. When that enjoyment comes into you, you will start trusting. And trust your mother. I try many things to correct you, but trust in one thing, that whatever I try for you or do anything I may do for you, it is just to clean you. That's my job. May sometimes you might feel I'm publicly saying things for you. Maybe your images are being ruined by that, or whatever you may think. That's not the way. Is for your hita, is for the well-being of your spirit. And that is the most difficult job. With all this, trust in your heart. First trust yourself, trust others, other Sahajogis. Love thy neighbor as thyself. Who is your neighbor? He is a Sahajogi. Stand by. And trust your mother. As I have trusted you, you have to trust me. And it will work out. Open your heart to this trust. You should not worry whether it would be protocolish all right or not, whether it would be absolutely respectable or not. Because heart knows. Whatever your heart will do in its genuine form will be respectable, because there resides your spirit which manifests. That will look after. By outer forms, whatever you try, it's not going to work out. It is that trust in your loving heart that is going to. It doesn't matter. You see, today she brought some flowers. There were some supposed to be weeds, according to her. She went to the station, and there she was taking some flowers out. And the station master and his wife were very sweet. And they said, "Oh, go ahead, they are only weeds, you can have them." And they are so fragrant, one of the most fragrant flowers I have ever seen. They are just weeds. They do not conform to any formal flowers only, but just few flowers attached to other flowers were most fragrant. Love gives
all the sophistication and the fragrance and all the breeding that is required. Not talking of love, but freely loving is the way. It's most enjoyable. சிறிது நேரம் அமைதியான தியானத்தில் இருப்போம்.
Left hand has to be put in front like that, and the right hand is to be turned in a clockwise manner. Let's do it. Like that, you start moving it up, take it up like this, take it up, push back your head and loosen your shoulders and give it a twist. Now you tie it up there. 1. You'll see the result just now, the proof of it. Now again do it. Take it up, push back, give another tie. Now the third one has to be 3 times you have to tighten. Again do it. It's very simple. Everybody can do it. 1, 2, and 3. Like this, and give a kind of a protection to your aura. Now 1, this one protection to the 7 centers, so 7. Then 2, then again the 3, then the 4, then the 5, all the centers, then to the 6, and then to the 7. ஜெய் ஸ்ரீ மாதாஜி. ஸ்ரீ மாதாஜி, இன்றைய கூட்டு தியானத்திற்கு வழி அமைத்து நன்றாக அதை நடத்தி தந்ததற்கு எங்கள் கூட்டாக குழுமியிருக்கும் எல்லோருக்கும் இதயபூர்வமான பணிவான வணக்கங்கள் தாயே. இன்றைய தியானத்தை நாம் இத்துடன் முடித்துக்கொண்டு கலந்துரையாடல் பேசலாம். நன்றி.